வணக்கம் தோழர்களே, இந்த காணொலியில் நம்ம என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னா, எந்த ஆசீர்வாதங்கள் சிறப்பானதை பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க, இப்போ இந்த காணொலிக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வந்துருங்க. டிவிகே கில்டுக்கு வந்து சேருங்கள். நீ பேசாம வேற கிட்டுக்கே போயிட்டு தொலைறேன். இல்ல, நான் போக மாட்டேன். இதை விட்டு நான் எங்க தான் போவேன். இதுக்கு ஆள் சேர்க்காம விட மாட்டேன். ஆனா எப்படி தொழுறே? சரிடா கில்டுக்கு வந்து சரிடா சரி. இந்த இளம் வாலிபரை போல புத்திசாலித்தனமாக யோசியுங்கள். அப்போதான் உங்களுக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள். உங்க யாருக்காவது நம்ம கிட்ல சேர விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம பார்க்க போற ஆசீர்வாதக்கல், ரெண்டாவது விழிப்புணர்வு. இந்த ஆசீர்வாதக்கல்லை யூஸ் பண்றதுனால உங்க எல்லா திறனோட கூல்டவுனும் 20% குறையும். இரண்டாவது ஆசீர்வாதக்கல் இரத்த வெறி. இந்த ஆசீர்வாதக்கல்லை நீங்க பயன்படுத்தும் போது நீங்க அடி வாங்கும் போது உங்க எதிரியோட தாக்குதல் திறனை குறிப்பிட்ட அளவுக்கு குறைக்கும். ஆனா அதுவே நீங்க அடிக்கும் போது உங்க எதிரியோட பாதுகாப்பை குறிப்பிட்ட அளவுக்கு குறைக்கும். மூன்றாவது ஆசீர்வாதக்கல் நொறுக்குதல். இந்த ஆசீர்வாதக்கல்லை பயன்படுத்தும் போது உங்க கவச உடைப்பு திறன் குறிப்பிட்ட அளவுக்கு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம உங்க எதிரியோட கவசம் உடஞ்சிருந்ததுன்னா நீங்க அவங்களுக்கு தர தாக்குதல் குறிப்பிட்ட அளவுக்கு அதிகரிக்கும். நான்காவதா பார்க்க போற ஆசீர்வாதக்கல் வேகம். இந்த வேகம் ஆசீர்வாதக்கல் நீங்க பயன்படுத்தினா உங்களோட அதிவேக திறன் கூடுதலா ஒன்று கிடைக்கும். அதோட குறிப்பிட்ட அளவுக்கு வாய்ப்போட உங்க அதிவேக திறன் நீங்க பயன்படுத்தும் போது திரும்பி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கீழே இருக்கிற ஆசீர்வாத கற்களை நான் ஏன் குறிப்பிடலன்னா, ஏன்னா அது அந்த அளவுக்கு தேவையில்லாததுதான் சொல்லியிருப்பேன். ஆனா தவிர்க்க வேண்டியதுன்னு சொல்லல. உங்களுக்கு எந்த ஆசீர்வாத கல் கிடைச்சாலும் உயிர் வாழுதல்ல நீங்க போட்டுக்கலாம். அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. சரி, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதோட இந்த காணொலி முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உங்களை ஒரு அற்புதமான காணொலியோட வந்து சந்திக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம் தோழர்களே.